கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னாவாக சங்கீதம் 19:12 வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இது சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகின்றார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகின்றார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளானாலும் சரி, யாரானாலும் சரி, தாங்கள் செய்கின்ற பிழைகளை உணர்ந்து அதை திருத்தி கொள்ள யாருக்குமே மனசு கிடையாது. தனிப்பட்ட ஒருவரிடம் பார்த்து அவங்களுடைய குற்றங்களை நீங்கள் இது உங்கள்கிட்ட இருக்கிற தவறு, இதை திருத்தி கொள்ளுங்கன்ட்டு ஒருவரையும் பார்த்து இந்த காலத்தில் தனிப்பட்ட விதமாக சொல்லவே முடியாது. ஒருத்தரை பார்த்து நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அவங்கள பகைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி இராமல் தன் பிழைகளை உணர்ந்து அதை திருத்தி கொண்டு நம்ம வாழ்வோமானால் நம்ம இன்னும் கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். பிழைகள் என்றால் என்ன? அதாவது நம்ம பேப்பர் திருத்தும் போது சாதாரண ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி டீச்சர்ஸ் திருத்துவாங்க இல்லையா? பிள்ளைகள் விடுறது இக்கு ஈச்சு சின்ன சின்ன தவறுகள், இதை பிழைகள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் அன்றாடம் குடும்பத்தில் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இது மாதிரி சிற்சில காரியங்களில் எல்லாருமே தவறுவது உண்டு தான். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் எல்லாமே பர்ஃபெக்டாக 100% எல்லாருமே இருக்க முடியாது. சின்ன பிழைகள் உண்டு. அப்போ என்னன்னா, பிழைகள் இருப்பது தவறல்ல, பட் அந்த பிழைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயோ இந்த தவறு நான் செய்தது தான், சாரி என்று சொல்லி கேட்பதற்கு மனசு வேணும். சாரின்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? கோபமாக பேசிட்டேன், சாரி, நான் தான் இந்த தப்பு செய்தேன், என்னால் தான் இந்த காரியம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சாரின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்கள் உங்கள் குடும்பத்திலையும் சரி, அல்ல வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரியிடம் சரி, எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் பிழைகளை உணர்கிறவர்கள் என்று அர்த்தமாமே. இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில வாக்குவாதம் வருது, சண்டை வருது, இது இயல்பு தான். மனைவி சமைக்காமல் சாப்பாடே கொடுக்காம தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு அப்படியே விட்டுட்டா அது பிழை தான், அது தவறு. அப்போது என்ன சொல்லலாம்? சாரி, நான் நேற்று சமைக்காமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டேங்க, சாரி அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. சாரின்னு சொல்லிட்டா எவ்வளவுதான் மலை போல் கோபம் இருந்தாலும் அது அப்படியே கரைஞ்சு போகும். உடனே உங்கள் கணவர் என்ன சொல்வார்? சரிம்மா, நான் அப்படி ரொம்ப கோபமாக பேசியிருக்கக்கூடாது, சாரி, என்னோட தவற்றுக்கு சாரி என்று சொல்லி அவர் உடனே அவருடைய தவற்றை உணர்ந்து கொள்வார். இப்போது ஒருவருக்கொருவர் பிழைகளை உணர்தல் வேண்டும். சில நேரம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன பிழைகள்னால பெரிய மிஸ்டேக்குகள் வர்றது உண்டு. அப்போ மேலதிகாரிகள் சற்று கோபப்படுவாங்க. ஆனால் அப்போ அந்த தவறுகளை செய்தவங்க உடனே என்ன சொல்லிருனா, சாரி சார், நான் தெரியாமல் இதை கவனிக்கலை, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிழைகளை உணர்ந்துட்டா உடனே அந்த கோபம் ஆறிவிடும். ஆனால் அதை எதிர்த்து நான் செய்தது சரிதான், என்கிட்ட ஒரு குறையும் இல்லை, ஒரு பிழையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டபானாக நிற்கக்கூடாது. இதே போல தான் ஆண்டவர்கிட்ட கூட தேவ சமூகத்திலையும் போய் என்கிட்ட குறையே இல்லை, பிழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்காம ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறை இருக்குது, என்ன பிழை இருக்குது, அதை உணர்த்துவிப்பீராக என்று சொல்லி நம்ம அனுதினமும் நம்ம ஜெபம் பண்ணி சரி பண்ணணும். அதோட கூட எங்கள் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். மறைவான குற்றம், இன்னைக்கு உலகத்தில் மறைவான குற்றங்கள் என்று ஏராளமான பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் இருக்க தான் செய்து, இப்படி அது போன்ற மறைவான குற்றங்களுக்கு நம்ம விலக்கி காத்து கொள்ள வேண்டும். வெளியில் அழகா தவறே செய்யாதவங்களும் போல இருப்பாங்க, ஆனால் மறைவான குற்றங்களோட வாழ்பவர்கள் உண்டு. அப்படி இருக்கவே கூடாது. குண விஷயத்தில் மறைவான குற்றங்கள் இருக்கக்கூடாது இல்லையா? உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கு இடையில் ஒளிவு மறைவு, ஒருவரை விட்டு இன்னொருவரிடம் தவறாக பழகி அதை மறைத்து வைத்து மறைவான குற்றம், பண விஷயத்தில் மறைவான குற்றங்கள் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு முன்பதாக ஒழுங்குள்ளவர்களாக இருக்கணும். அதே போல் இந்த சமுதாயத்திலையும் அரசாங்கத்துக்கு முன்பதாகவும் எல்லாவற்றிலும் நம்ம ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொழில் செய்பவர்கள்
படித்தவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், வேலை செய்பவர்கள், என்ன வேலையை செய்தாலும், சிறு கைத்தொழில் செய்தாலும் கூட, குடிசை தொழில் செய்தாலும் கூட, எல்லாவற்றிலையும் உண்மை உள்ளவர்களாக, மறைவான குற்றம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருக்க வேண்டும். பிழைகளை உணர்கிற ஒரு வாழ்க்கையும் மறைவான குற்றங்களுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி ஓடுகிற ஒரு ஓட்டமும் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாள் மன்னா சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்பவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று இந்த நாளிலும் நாங்களும் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளையும் அப்படியே நீர் பிழைகளை உணர்ந்து வாழவும் மறைவான குற்றங்களுக்கு விலக்கியும் பாதுகாப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.